எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 24 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரை இகழ்ந்த அவர்களுடைய சுற்றுப்புறத்தாராகிய அனைவரிலும் இனி தெக்கரமுள்ளும் நோவு உண்டாக்குற நெரிஞ்சலும் அவர்களுக்கு இராது. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள். கவனிங்கள், ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அதிகமாய் நேசித்தார். இஸ்ரவேல் ஜனங்களின் ஒரு தந்தையாக இருந்து செயல்பட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை அநேக அற்புதங்கள் அடையாளங்களால் அநேக அதிசயங்களை செய்து நானே தேவன் என்பதை விளங்க பண்ணினார், வெளிப்படுத்தினார். அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் நான் யெகோவாகிய தேவன் என்பதை பல முறை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் தன்னை தேவனாக வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் அநேக நன்மைகளை வேதாகமத்திலே அவர் செய்திருக்கிறார். நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்ப்பீர்களானால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிந்தைகளை அவர் நீக்கியிருக்கிறார். அவர்களை சுற்றிலும் இருந்த எல்லா சத்துருக்களுக்கு விரோதமாய், அவங்களுக்கு சுற்றிலுமாய் இருந்த சத்துருக்கள் அவர்களுக்கு விரோதமாய் வந்தபொழுது ஆண்டவர் அந்தந்த காலகட்டத்தில் அநேகரை எழுப்பி தமது ஜனங்களுக்கு அவர் ரட்சிப்பை வெளிப்படுத்தினார். தமது ஜனங்களுக்காக அநேக இடங்களிலே அவர் யுத்தம் செய்திருக்கிறார். தன் ஜனங்களை காப்பாற்றுவதற்காக அநேக இடங்களை தம்முடைய யூத ஜனங்களுக்காக பரிந்து பேசியிருக்கிறார். அநேக காரியங்களிலே வேதத்திலே நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யும் பொழுது இவர்களை ஆண்டவர் திருத்துவதற்காக சில பிரஜாதிகளின் ராஜாக்களின் கையிலே ஒப்பு கொடுப்பது வழக்கம். சிலரை நாடு கடத்துவதற்காக தேவன் சிலரை ஒப்பு கொடுத்தார். சிலரை சிறை கைதிகளாக கொண்டு செல்வதற்கு தேவன் ஒப்பு கொடுத்தார். இப்படி இஸ்ரவேல் ஜனங்களை குறித்ததான அநேக ஹிஸ்டாரிக்கல் சம்பவங்கள், அநேக வரலாற்று சம்பந்தமான காரியங்கள் வேதாகமத்திலே இடம்பெற்றிருக்கிறது. ஆண்டவர் யூத ஜனங்களை அதிகமாய் நேசித்தார். சோரமார்க்கம் போனாலும், அவர்கள் தேவனை விட்டு விலகினாலும், அவர்கள் எனக்கு தேவை என்பதற்காக தீர்க்கதரிசிகளின் மூலம் பேசினார். ராஜாக்களை ஏற்படுத்தினார், நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினார். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் தம்முடைய ஜனங்களுக்காகவே அநேக நன்மைகளை அவர் செய்தாலும் அவர்கள் சீக்கிரத்திலே தேவனை மறந்து, சீக்கிரத்திலே தேவனை விட்டு விலகி, சீக்கிரத்திலே தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்த சூழ்நிலைகளை நாம் வேதாகமத்தில் ஆதியிலிருந்து நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிற வாக்குத்தத்தம், இஸ்ரவேல் வம்சத்தாரை இகழ்ந்த அவர்களுடைய சுற்றுப்புறத்தாராகிய அனைவரிலும் இனி தெக்கரமுள்ளும் நோவுண்டாக்குற நெரிஞ்சலும் அவர்களுக்கு இராது. அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்கள் சுற்றிலும் இருக்கிற தேசங்கள், நாடுகள், மக்களால் அவர்கள் இகழ்ந்தப்பட்டார்கள், அவமானப்படுத்தப்பட்டார்கள், சித்திரவதை செய்தார்கள். அவர்களுக்கு விரோதமாய் அவர்களை ஒடுக்கினார்கள், அவர்களை அழித்தார்கள், அவர்களுக்கு விரோதமாய் பலமுறை படையெடுத்தார்கள். அவர்கள் தேசங்களை பிடித்தார்கள், அவர்கள் தேசத்திலிருந்து அவர்களை சிறைப்பிடித்தார்கள்.
தேசங்களிலிருந்து எல்லா யூதர்களை துரத்தினார்கள். நீங்க பார்த்தீங்கன்னா அநேக காரியங்களிலே யூதர்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற எல்லா யூதர்கள் ஒரு காலத்திலே சிதறடிக்கப்பட்டு உலகத்தின் பல பாகங்களுக்கு, பல நாடுகளுக்கு சிதறடிக்கப்பட்டு அவர்கள் தேசாந்திரிகளாக திரிந்தார்கள். வீடு இல்லாமல், நிலங்கள் இல்லாமல், தங்குவதற்கு இடமில்லாமல், வாழ்வாதாரம் இல்லாமல், உணவு உடை இல்லாதவர்களாய், தரித்திரராய், அவமானப்படுத்தப்பட்டவர்களாய் உலகத்தின் பல தேசங்களிலே யூதர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வாக்கு சொன்னார், ஒரு வாக்கு தத்தம் பண்ணினார். பூமியில் சிதறடிக்கப்பட்ட எல்லா யூதர்களை நான் ஒன்று சேர்ப்பேன். அவர்கள் விட்ட தேசத்தை அவர்களுக்கு நான் திரும்ப தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். கவனிங்கள், ஒரு தேசத்திலே ஒரு மனிதன் ஒரு 100 மீட்டர் அகலத்தை பிடிப்பதற்கு மிகப்பெரிய யுத்தம் செய்ய வேண்டும், மிகப்பெரிய இரத்த கிரயம் செலுத்த வேண்டும். ஆனால் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற யூதர்கள் எல்லா நாடுகளும் சிதறடிக்கப்பட்டு நாட்டை விட்டு காலி செய்து போனார்கள். இஸ்ரவேலர்கள் என்று ஒரு நாடு இல்லாமல் இருந்தது. ஆனால் கர்த்தர் அவர்களை அவர் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி 1947 அவர்களை ஒன்று சேர்த்து அவர்களை சுற்றி இருக்கும் நாடுகளிலிருந்து அவர்களை தங்கள் சுய தேசத்திற்கு கொண்டு வந்து அந்த நாட்டில் இன்னொருத்தருடைய கையிலே வசமாய் போனாலும் அவர்களோடு யுத்தம் செய்து 6 நாள் சிலுவை வாரும், 6 நாள் யுத்தம் என்று சொல்லி பல காலகட்டங்களிலே அவர்கள் யுத்தம் செய்து அந்த தேசத்தை மீண்டுமாய் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்து வாக்கு பண்ணின அந்த கானான் தேசத்தை அவர்களுக்கு திரும்ப கொடுத்து அந்த நாடு கட்டமைக்கப்பட்டு வடிவமில்லாத ஒரு நாட்டை வடிவமாக்கி அந்த நாடு சீர்படுத்தப்பட்டு அந்த நாட்டுக்குள் இருக்கிற எல்லா யூதர்களும் ஒன்றொன்றாய் வந்து அந்த மலை நாட்டிலே வந்து சேர்ந்து தொழில் புரட்சியும், அடுத்தது பொருளாதாரத்திலே புரட்சியும், அடுத்தது கல்வியிலே புரட்சியும், அடுத்தது மருத்துவத்திலே புரட்சியும், விஞ்ஞானத்திலே புரட்சியும், அடுத்தது இன்டர்நெட் போன்ற காரியங்களிலே மென்பொருளிலே புரட்சியும், இப்படி அந்த தேசத்திலே வந்து இன்றைய உலகத்திலே அசைக்க முடியாத ஒரு மாபெரும் சாம்ராஜ்யமாக தேசத்தில் சிறிய நாடாக இருந்தாலும் உலகமே உற்று கவனிக்கிற ஒரு நாடாக திகழ்கிறது என்றால் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. கர்த்தர் அவர்களுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறது. அவர் வாக்குத்தத்தம் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். நாடு பாழாயிருந்த நாடு செழிப்பாய் மாறினது. பாழாயிருந்த நாடு இன்றைக்கு உலகத்தில் பேசப்படுகிற நாடாய் இருக்கிறது. காரணம் என்ன? ஆண்டவர் சொன்னார், உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாரை இகழ்ந்த அவருடைய சுற்றுப்புறத்தாராகிய சுற்றி இருக்கிற நாடுகள் மத்தியிலே அவர்களுக்கு ஒரு நாடு இல்லை என்று துரத்தப்பட்ட சூழ்நிலையிலே அவர்களை இகழ்ந்த, அவமானப்படுத்திய, தரக்குறையாய் பேசின, உங்களுக்கு ஒரு நாடு இல்லைன்னு சொல்லி, உங்களை கேட்கறது நாடு இல்லைன்னு சொல்லி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தின அந்த ஜனங்களை ஆண்டவர் கொண்டு வந்து அந்த தேசத்தை திரும்ப அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு? இனி தெக்கிற முள்ளும் நோ உண்டாக்குற நெரிஞ்சலும் உனக்கு இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானா தெக்கிற முள் அப்படின்னா ஒரு முள் எடுத்து உன் கையிலே நீ குத்திப்பார், எவ்வளவு பெரிய வலி வேதனை. ஒருவேளை ஊசி தைக்கும் பொழுது அல்லது அதுல தைக்கும் பொழுது ஒரு கையில தெரியாம குத்திட்டா உயிர் போகிற மாதிரி வழி இருக்கும். இது மாதிரிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த முள்ளை போன்ற வலிகளை அனுபவித்தவர்கள். வார்த்தையால அதை சொல்லி விவரிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட வலி வேதனைகளை அவள் வாழ்நாள் முழுவதும் சந்தித்தவர்கள், பார்த்தவர்கள்.
தெக்கர முள் போன்ற காயங்கள், ஆறாத காயங்கள் அவர்கள் வாழ்க்கையில் பிறரால், சுற்றி இருக்கிற தேசங்களால், உலகத்தின் பல நாடுகளால், பல தேசத்தினுடைய யுத்த வீரர்களால் அவர்களுக்கு கொடுமைப்படுத்தப்பட்டு சொல்லவே விவரிக்கவே முடியாத வார்த்தைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் நடந்தது. பல லட்சம் யூதர்களை கொன்று குவித்தான் ஒரு ஹிட்லர். பல ஐரோப்பிய நாடுகளிலே யூதர்களை தேடி தேடி கொலை செய்த நாட்கள் உண்டு. உலகத்திலே யூதன் இருக்கக்கூடாது என்று சொல்லி பல தேசங்களிலே யூதர்களை தேடி கொன்று குவித்த நாட்கள் உண்டு. இன்றைக்கும் பல யூதர்கள் இந்த தேசங்களிலே இன்னைக்கு ஆண்டவரால ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களை இகழ்ந்த, அவமானப்படுத்திய ஜனங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு என்றால், இனி தெக்கர முள், நோ உண்டாக்குகிற நெரிஞ்சல் உனக்குறாது. நெரிஞ்சல் முள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அநேக வயல்வெளிகளிலும் அநேக காடுகளில் இருக்கும். முள்ளிலேயே ரொம்ப மோசமான ஒரு முள், பல முட்கள் இருக்கிறது. அதுல பார்த்தீங்க அப்படின்னா இந்த முள், நெரிஞ்சல் முள், ஒருத்தர் குத்திருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப சிறிதா இருக்கும். அது ஒன்று குத்திருச்சுன்னா அது விஷம் போல உடலிலே அப்படியே அது சுருக்கு சுருக்கு என்று குத்தி காயங்களை ஏற்படுத்தி அதை புண்ணாக்கி சீல் வச்சு உடலே அழுகி போகத்தக்கதாக ஒரு மோசமான இந்த முள் ஒரு மனிதனை எப்படி வேதனைக்குள்ளாக்குகிறதோ, விஷத்தை கக்குகிறதோ, அவங்களுக்கு காயத்தை ஏற்படுத்துகிறதோ, இந்த நெரிஞ்சல், நோவுண்டாக்குகிற நெரிஞ்சல் உனக்கு இனி இருக்காதுன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணினார். ஆண்டவருடைய வாக்கு தத்தம் அவர்களுக்கும் சொந்தம், நமக்கும் சொந்தம். இந்த வருஷத்தில் நோவு உண்டாக்குற சம்பவங்கள் உனக்கு வராது. உன்னை காயப்படுத்துகிற சம்பவங்களை ஆண்டவர் இனி அனுமதிக்க மாட்டார். உன்னை வேதனைப்படுத்துகிற சம்பவங்களை இனி உன் வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டார். உன் வாழ்க்கையில் ஆண்டவர் தெக்கிற முள், உனக்கு விரோதமாக முள்ளை போல குத்துகிற வார்த்தைகள், காரியங்கள் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். உன் வாழ்க்கையில் ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் உன்னை கொண்டு செல்ல மாட்டார். காரணம், ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் வாக்கு மாறாதவர், அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். கிறிஸ்து இயேசுவுக்குள் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லப்படுகிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் நோவு உண்டாக்குகிற சம்பவங்கள், வேதனை உண்டாக்குகிற சம்பவங்கள், பயமுறுத்துகிற சூழ்நிலைகள், உன்னை அழ வைக்கிற சூழ்நிலைகள், அவமானப்படுத்துகிற சூழ்நிலைகள் இனி உனக்கு இந்த வருஷத்தில் இருக்காது என்று கர்த்தர் உன்மேல் மனதுருகி சொல்லுகிறார். இப்படிப்பட்ட சம்பவங்கள் இனி உன் வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். அதை நீ பார்க்க மாட்டாய். நோவுண்டாக்குற காரியம் இனி உனக்கு நடக்காது. வேதனை அனுபவிக்கிற நாட்கள் இனி உனக்கு வராது. இனி அந்தங்கன் துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. உனக்கு விரோதமாய் ஜனங்கள் இனி கடந்து வருவதில்லை. கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நோவுண்டாக்குற சம்பவங்களிலிருந்து உன்னை கர்த்தர் காப்பாற்ற போகிறார். தெக்கிற முள்ளிலிருந்து உன்னை கர்த்தர் காப்பாற்ற போகிறார். அவருடைய கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய கிருபை இரக்கங்கள் உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். இந்த வருஷத்துல அநேக ஜனங்கள், உன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே உன்னை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றிலும் இருந்த ஜனங்கள் மத்தியிலே அவர்களை இன்றைக்கு ஆசீர்வதித்து உலக நாடுகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். மாபெரும் புரட்சி, மாபெரும் எழுச்சி உள்ள ஒரு நாடாக, சிறிய நாடாக இருந்தாலும் உலகத்தின் மாபெரும் மிகப்பெரிய வல்லரசு நாடாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன?
அவர்களுக்கு கொடுத்த ஞானம், அவர்களுக்கு கொடுத்த வரம், அவர்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம், ஆண்டவர் தம் ஜனங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை சொன்னால் அதை நிறைவேற்றி முடிப்பார். ஆண்டவருடைய வார்த்தை இந்த வருஷத்தில் நம்புங்கள். ஆண்டவருடைய வசனம், வாக்குத்தத்தங்களை உங்கள் வாழ்க்கையிலே சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள், உரிமையாக்கிக் கொள்ளுங்கள். வார்த்தையை நம்பி அதன் மேல் உங்கள் நம்பிக்கை வையுங்கள். வார்த்தை உண்மை உள்ளது, வார்த்தை நிறைவேறக்கூடியது. இஸ்ரவேலர்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் ஒன்றாகிலும் தரையில் விழ தேவன் அனுமதிக்கவில்லை, எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். ஆகையால் தெக்கிற முள், நோவுண்டாக்குற நெரிஞ்சல் உனக்கு இராது. அதனால ஆண்டவர் சொல்றாரு 26ல திரும்ப சொல்றாரு, அவர்களுடைய சுற்றுப்புறத்தாரில் அவர்களை இகழ்ந்த அனைவரிலும் நான் நியாயம் தீர்ப்பேன். ஆண்டவர் இந்த வருஷம் நியாயம் தீர்க்கிற வருஷம். உங்களுக்காக ஆண்டவர் நியாயம் தீர்க்கிற வருஷம். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கு விரோதமாக எழுப்பினவர்கள், உங்களை இகழ்ந்தவர்கள், உங்களை ஏமாற்றியவர்கள், உங்களை வஞ்சித்தவர்கள், உங்களை பற்றி அவதூறாய் பேசினவர்கள், உங்களை பற்றி தவறாக பேசினவர்கள், உங்களை பற்றி குறை சொன்னவர்கள், உங்களை குற்றம் கண்டுபிடித்தவர்கள், உங்களுக்காக பல இடங்களிலே தவறானதை சொல்லி உங்களை வேதனைப்படுத்திய மனுஷர்களை, ஜனங்களை ஆண்டவர் நியாயம் தீர்க்கிற ஆண்டாக இந்த ஆண்டு காணப்படும். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்வார்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். அவர் எனக்காக, நமக்காக இந்த வருஷத்துல உனக்கு நியாயம் தீர்க்க போகிறார். நீ நினைக்கிற எனக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்று, எனக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்று நினைக்கிறாய். நான் பல இடங்களில் சென்றேன், எனக்கு நியாயம் கிடைக்கவில்லை. நீதிமன்றத்துக்கு சென்றேன், எனக்கு நியாயம் கிடைக்கவில்லை. பலரை சந்தித்து நான் பேசினேன், எனக்கு நியாயம் கிடைக்கவில்லை. ஆண்டவர் சொல்றார், நான் இந்த வருஷத்துல உன் விஷயத்துல நான் தான் ஜட்ஜி, நான் தான் ஜட்ஜி. உன் விஷயத்துல நான் தான் ஜட்ஜி. உன் காரியத்துல நான் தான் நியாயம் தீர்க்க போறேன். உன் காரியத்துல நான் தான் நியாயம் தீர்க்க போறேன். உன் காரியத்துல நான் தான் உனக்கு உதவி செய்ய போறேன். உன் காரியத்துல உனக்கு நான் தான் பெரிய காரியத்தை செய்ய போறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க. எனக்கு ஜட்ஜ் ஏசப்பா இருக்கிறார். எனக்கு நியாயாதிபதி அவர்தான். எனக்கு வழக்காடுகிற வழக்கறிஞர் அவர்தான். எனக்கு வேற யாருமே வேண்டாம். எனக்காய் வழக்காடுவார், எனக்காய் பரிந்து பேசுகிறவர், என் பலவீனங்களில் பரிந்து பேசுகிறவர். எனக்கு இந்த வருஷத்துல நியாயம் கிடைக்க போகுது. இந்த வருஷத்துல எனக்கு நியாயம் கிடைக்க போகுது. இந்த வருஷத்துல எனக்கு நியாயம் கிடைக்க போகுது. இந்த வருஷத்துல எனக்கு நியாயம் தீர்க்க போறாரு. நான் ஏமாத்தின என்ன விட்டு போன எல்லாத்திலையும் ஏசப்பா எனக்கு நியாயம் தீர்க்கிற ஆண்டாக, எனக்கு நீதிபதியாக, எனக்காக நீதிபதியே வழக்காட போகிறார். எனக்காக நீதிபதியே வழக்காட போகிறார். எனக்காக வழக்காட போகிறார். என் காரியத்தை அவரிடத்தில் சொல்லுவேன். எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் இந்த வருஷம் எது நடந்தாலும் நான் மனுஷனிடத்தில் அல்ல, நீதிமன்றத்தை அல்ல, நீதியை செய்கிறவரை நாடி போகிறேன். நீதி செய்கிறவரை நாடி போகிறேன். நீதி செய்கிறவர் எனக்கு ஒருவர் உண்டு. அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக பரிந்து பேசுகிறவர் உண்டு. அவர் எனக்காய் பரிந்து பிதாவினிடத்தில் பேசுவார். நமக்காக பிரதான ஆசாரியனாகிய பிதாவினிடத்திலே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் பரிந்து பேசுகிற நாட்கள் இந்த வருடங்களாய் இருக்க போகிறது. இருக்க போகிறது. இரண்டாவது, அவர்கள் அதில் சுகமாய் குடியிருந்து வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி சுகமாய் வாழப் போகிறார். இந்த வருஷத்துல கர்த்தர் உனக்கு வீடு தரப்போறார். உனக்கு தோட்டங்களை தரப்போகிறார். துறவுகளை தரப்போகிறார். திராட்சைகளை தரப்போகிறார். கனிகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். உனக்கென்று ஆண்டவர் நீ சுகமாய் குடியிருப்பதற்குண்டான சௌக்கியங்களை செய்ய போகிறார். நீ சுகமாய் வாழ்வதற்குண்டான ஆசீர்வாதங்களை ஏற்படுத்த போகிறார். வழிகளை உண்டாக்க போகிறார்.
நீ திராட்சை தோட்டங்களை நாட்டி நீ உன் தேசத்தில் சுகமாய் தங்கியிருந்து நீ சுகமாக வாழ சுற்றி இருக்கிறவர்கள் இனி உன்னை பார்க்கும் பொழுது வீடு இல்லாத இவனை கர்த்தர் வீடு கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதமாய் இருக்கிறான் என்று சுற்றுப்புறத்தார் சொல்லலைன்னாலும் பரவாயில்லை, அவங்க சொல்லவும் மாட்டாங்க, ஆனா பாப்பாங்க இல்லையா? பாப்பாங்களா இல்லையா? நம்ம ஆசீர்வாதமா இருப்பதை பாப்பாங்களா இல்லையா? நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறத அவங்க பாப்பாங்களா இல்லையா? நாம சுகமா இருக்கிறத அவங்க பாப்பாங்களா இல்லையா? நம்ம நல்ல வசதியா வாழ்றத பாப்பாங்களா இல்லையா? கர்த்தர் மனுஷன் அல்ல, கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கிறார். நான் படிச்ச படிப்பு என் பக்கத்தில் இல்லை, என் கர்த்தர் எனக்கு இருக்கிறார். என் கிருபையின் தேவன் எனக்காய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நீ அதில் சுகமாய் குடியிருந்து வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி அதில் சுகமாய் வாழ்ந்து தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். நீங்க தான் சொல்லணும், என் கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் நியாயாதிபதியா இருக்கிறார், கர்த்தர் எனக்காய் வழக்காடுவார், என்னை சுகமாய் தங்கியிருக்க பண்ணுவார், என்னை சுகமாக வாழ உதவி செய்வார், என் சூழ்நிலைகளை மாற்றுவார், எனக்கு வேண்டியதை கொடுத்தார், எனக்கு வேண்டிய மட்டும் தருவார், நான் வேண்டிக் கொண்டதை காட்டிலும் அதிகமாய் எனக்கு தரப்போகிறார். ஆகையால் நீங்கள் சொல்ல வேண்டும், இந்த வருஷம் என் வாழ்க்கையில் தைக்கிற முள், நோவுண்டாக்குற நெரிச்சல் என் வாழ்க்கையில் இனி இராது. நான் சுகமாய் குடியிருப்பேன், நான் சுகமாய் தங்குவேன், என் சுற்றுப்புறத்தாரின் ஜனங்கள் மத்தியிலே என்னை நீ சுகமாக தங்க பண்ணுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் நம்புறீங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் தேசாந்திரிகளாய் திரிந்தார்கள், தேசம் தேசமாய் அலைந்தார்கள். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் ஏற்ற நேரம் வரும் பொழுது நிறைவேறினது. ஜனங்கள் தேசத்துக்கு ஒன்று சேர்க்கப்பட்டார்கள். பாழாய் இருந்த தேசம் செழிப்பாய் மாறினது, பயிர் நிலங்களாய் மாறினது. இன்றைக்கு உலகத்தில் அதிகாலை 6 மணிக்கு நூற்றுக்கணக்கான ஃப்ளைட்ல பூக்களும் தேனீக்களும் யூரோப் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு சின்ன நாடு, சென்னையோட கொஞ்சம் பெருசு, உலகத்திலே குட்டி நாடு, பூக்களையும் தேனையும் உலகத்திலே அதிகமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு முன்னணி நாடு இஸ்ரவேல். இராணுவத்தில் அதிக காரியங்களை கண்டுபிடித்தவர்கள் உலகத்தில் அவர்கள். நாசாவில் 80% மேல் யூதர்கள் விஞ்ஞானிகளாக இருக்கிறார்கள். பொருளாதாரத்தில் பல பேங்குகள், பல முன்னணி பினான்சியல் கம்பெனி வைத்து உலகத்தில் நம்பர் 1 இருக்கிறார்கள். தொழில் புரட்சியில் உலகத்தின் முதல் நாடாக இருக்கிறது. விவசாய புரட்சியில் முதல் நாடாக இருக்கிறது. சொட்டு நீர் பாசனத்தை உலகத்தில் முதல் அறிமுகப்படுத்திய பெருமை இஸ்ரவேல் நாட்டுக்கு உண்டு. வெஸ்டர்ன் யூனியன், மணிகிராம், இன்னும் உலகத்தின் எல்லா நாடுகளுக்கும் 24x7 பணம் அனுப்பக்கூடிய வசதிகளை யூதர்கள் உலகத்தின் முக்கிய இடத்திலே வகிக்கிறார்கள். கல்வியில் நோபல் பரிசு பட்டத்தில், ஆஸ்கர் அவார்டில், நோபல் பரிசில், திரையுறங்களில், விளையாட்டுகளில் எல்லாவற்றையும் இஸ்ரவேல் நாடு, சிறிய நாடு, உலகத்தின் செம்ம சொப்பனமாய் விளங்கி கொண்டிருக்கிறது. காரணம் அவர்கள் அல்ல, அவர்களின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொன்ன வாக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும், அவர் சொல்லிட்டு அதை செய்து முடிப்பார். நீ ஆண்டவருக்கு சொல்றார், சுற்றுப்புறத்தாரின் மத்தியில் நீ சுகமாயிருப்பாய்.
உனக்கு நியாயம் தீர்ப்பேன். நீ வீடுகளை கட்டுவாய், நீ திராட்சை தோட்டங்களை நடுவாய், உன்னை சுகமாய் நான் தங்க பண்ணுவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் கனப்படுத்துவேன், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த வாக்குத்தத்தத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த வருடம் இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் மணிகளாய் விதைகளாய் இருந்து அது உங்கள் வாழ்க்கையில பலன் தரப்போகிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செழிக்க போகிறீர்கள். தேவன் உங்களுக்கு அது புதிய கிருபைகளை கொடுப்பார். நெரிஞ்சல் நோவுண்டாக்குற நெரிஞ்சல் இனி இருக்காது. நம்மளை குத்துறவங்க இனி இருக்க மாட்டாங்க, அவதூறு பேசுறவங்க இருக்க மாட்டாங்க. இருப்பாங்க, நம்ம இல்லாத ஆக்கிடுவோம், நம்ம இல்லாதவங்களை ஆக்கிடுவோம். தேவையில்லாத வீண் வார்த்தைகள் இனி நமக்கு தேவையில்லை. ஆண்டவரின் அற்புதமான வார்த்தைகள் நம்முடைய வாயில வாக்கு தத்தங்களாய் புறப்படட்டும். வாக்கு தத்தங்களாய் உலகத்துல ஆண்டவர் சொன்ன எல்லாம் நிறைவேறட்டும், எல்லாம் நிறைவேறட்டும். நீ சுகமாய் இருப்பாய். எத்தனை பேருக்கு போறீங்க சுகமாய்? நான் சுகமாய் இருப்பேன் எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சுகமாய் குடியிருப்பேன் எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்காக நியாயம் தீர்ப்பார் எத்தனை பேர்? என் காரியங்களில் நியாயம் தீர்ப்பார். நான் இழந்ததை நான் தருவேன் என்று ஆண்டவர் சொன்னதை நம்புறேன்னு சொல்லுங்க. பூர்வ நிலையிலிருந்து உன்னை நான் ஸ்தாபிப்பேன், மீண்டும் உன்னை பழைய நிலைமையில் கொண்டு வந்து கட்டுவேன். நீ கட்டப்படுவாய், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். தேவனால நீ உயர்த்தப்படுவாய், தேவனால நீ கனப்படுத்தப்படுவாய். இந்த வருஷம் செல்வங்களில் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள், பொருளாதாரத்தில் விளங்குவீர்கள், சுகத்தில் நல்லா இருப்பீர்கள், கர்த்தரின் ஊழியங்களில் பெருகுவீர்கள், கர்த்தருடைய ஊழியங்களிலே நீங்கள் எழும்புவீர்கள், ராஜ்யத்துக்காக நீங்கள் வேலை செய்வீர்கள், சபைக்காக எழும்பி பிரகாசிப்பீர்கள், சபையிலே எழுந்து ஊழியம் செய்வீர்கள், சபைக்காக நிற்பீர்கள், நீங்கள் சபைக்காக நீங்கள் தாங்குவீர்கள், சபைக்காக நீங்கள் மேன்மையாக சபையுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் பாடுபடுவீர்கள். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கை நிறைவேறும். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு புதிய வருஷமா தைக்கிற முள், நோவுண்டாக்குற நெரிஞ்சல் இனி உனக்கு இராது. ஏன்? ஏசப்பா நமக்காக முள்முடி அவர் சுமந்து கொண்டார். வலி என்னன்னு அவருக்கு தெரியும், அந்த முள்ளுடைய வழி என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனால நமக்கு வலி வரக்கூடாதுன்னு அவர் சுமந்தார். பவுல் செபிக்கிறார், ஆண்டவரே எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? பவுல் ஆண்டவர் அப்படி வல்லமையாக பயன்படுத்தினார். பவுலுக்கு இருந்த ஒரு பலவீனம் கலாத்தியரில் இருக்குது. எடுத்த சப்ஜெக்ட் வேற, கலாத்தியரில் இருக்கு. அவருடைய கண்களிலே எப்பொழுதும் நீர் வடிந்து கொண்டே இருக்கும். நமக்கு சளி வந்து கொஞ்ச நேரம் கண்ணில் வந்தாவே நம்மளால் தாங்க முடியல. அவனுக்கு கண்களில் எப்போவுமே நீர் வடிஞ்சு கொண்டே இருக்கும். அந்த ஒரு பலவீனத்துக்காக 3 முறை ஜெபிச்சார். என்று சொன்னார், அது இருக்கட்டும், நீ உன்னை உயர்த்திடக்கூடாதுன்னு நான் வச்சிருக்கிற முள் பலவீனமான நேரத்தில் என் பலன் பூரணமாகிவிடும். ஆமென். நம்மளை சுற்றி நிறைய முள், குடும்பத்தில் முள், சுற்றி இருக்கிறவங்க முள், நம்மளை குத்துகிற முள், சாத்தானின் தூதனாய் குத்துகிற முள் இருந்தாலும் அவர் கிருபை நம்மை தாங்குகிறது. அவர் கிருபை நமக்கு போதுமானதா இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த புது வருஷத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், தைக்கிற முள், நோவுண்டாக்குற நெரிஞ்சல் இனி உனக்கு, பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, இனி உனக்கு இராது, இனி உனக்கு இராது. ஆமென். இனி எத்தனை பேர் நம்புறீங்க? இனி நீங்க எனக்கு முள்ளுன்னு நினைக்கிறவங்க மத்தியில நீங்க பயப்படாதீங்க. உங்களை நோவுண்டாக்குற நெரிஞ்சல் இனி இருக்காது. நம்புங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வருஷத்துல கர்த்தர் நம்மை அப்படியாய் பயன்படுத்த போகிறார். நம்பி புறப்படுங்க. ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. அவர் சகலத்தை நமக்காய் செய்வார். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த வருஷத்துல உங்களை பழகி பெருகி உங்களை நிரப்பி
நியாயாதிபதியாயிருந்து நீங்கள் சுகமாய் வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி நீங்கள் சுகமாய் தங்குவீர்கள். அப்போ கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவரும் செய்த நன்மைகளை நினைத்து நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவீர்கள். இந்த வருஷம் உங்களுக்கு இனி உங்களுக்கு நோவு உண்டாக்குற சம்பவம், வேதனை உண்டாக்குகிற சம்பவங்கள் இனி உன் கண்களோ உன் காதுகளோ கேட்காது, பார்க்காது. சுற்றி இருக்கிறவங்க ஜனங்க மத்தியில உன்னை மேன்மைப்படுத்த. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வருஷத்துல நம்ம நிறைய ஆசீர்வாதம் சுற்றி இருக்கிற ஜனங்க மத்தியில் நம்மளை மேன்மைப்படுத்த போகிறோம். பயப்படாதீங்க. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லாம் எழுந்திருந்து ஆண்டவரே எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், எனக்காக நீர் யாவையும் செய்து முடிக்கிறவர். இந்த வருஷம் தைக்கிற முள், நோவுண்டாக்குற நெரிஞ்சல் இனி உனக்கு இராது என்று சொன்ன வசனத்தின்படி எங்களை நடத்துவீரா, எங்களை ஆசீர்வதிப்பீரா. வாக்குத்தத்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். 30, 60, 100 எங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். தகப்பனே, நீர் அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஆண்டவரே. இவர்கள் சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில் இவர்களை மேன்மைப்படுத்தும். உமது மகிமையை இவர்கள் காண கர்த்தர் கிருபை செய்யும். இந்த வருடம் எங்க வாழ்க்கையில பாதைகள் நெய்யாய் பொழியட்டும். நானே கர்த்தர் என்பதை அவ்வப்போது நீ வெளிப்படுத்த, உம்மை ருசிக்க, உம்மை காண, ஒரு மகிமையில் கழிகூற கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.